ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு தூதனை அனுப்புவார். ஆதியாகமம் 24:7 சொல்கிறது, கர்த்தர் தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். கர்த்தர் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். அவரிடத்தில் 1000-10,000 தேவ தூதர்கள் உண்டு. ரட்சிப்பை சுதந்தரித்துக் கொண்டவர்களுக்காக அந்த தேவ தூதர்களை பணிவிடைகளின் ஆவிகளாக அவர் தந்தருளுவார். ஆபிரகாம் தன் மகனுக்கு ஒரு நல்ல பெண்ணை தெரிந்தெடுக்க விரும்பினார். கானானிய ஸ்திரீயிலே பெண் கொள்ள அவர் பிரியப்படவில்லை. ஆகவே தன்னுடைய வீட்டு விசாரணை கர்த்தனாயிருந்த எலியேசரை தன்னுடைய சொந்த ஜனத்தாரண்டை அனுப்பி தன்னுடைய மகனுக்கேற்ற பெண்ணை தெரிந்து கொண்டு வரும்படி அனுப்பினார். அந்த வேலையோ மிகவும் உத்தரவாதமுள்ள வேலையாய் இருந்ததினாலே எலியேசர் கலங்குகிறதை ஆபிரகாம் கண்டு எலியேசரை திடப்படுத்தி, நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார் என்று சொல்லி திடப்படுத்தி அனுப்பினார். அப்படியே தூதன் முன் செல்ல எலியேசர் கர்த்தருடைய சித்தத்தின்படியான ஒரு நல்ல குணசாலியும் ரூபவதியுமான பெண்ணை தெரிந்தெடுத்தார். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொல்லும்படி அத்தனை சிறப்பாய் அந்த காரியம் அமைந்தது. இன்றைக்கு நீங்கள் எந்த காரியத்தை மேற்கொண்டிருந்தாலும் அதை ஜெபத்தோடு செய்வீர்களாக. கர்த்தர் தம்முடைய தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்புவார். உங்களுடைய பிரயாணம் எதுவாயிருந்தாலும் கர்த்தருடைய தூதன் உங்களுக்கு வழிகளை செவ்வை பண்ணி தருவார். உங்களுடைய முன்னேற்றத்திற்கு விரோதமாக எத்தனை பேர் தடைகளை கொண்டு வந்தாலும் கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி தடைகளையெல்லாம் நீக்கி போடுவார். கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புகிறது மட்டுமல்லாமல் அவருடைய சமூகத்தையும் உங்களுக்கு முன்பாக அனுப்புகிறார். மோசே வனாந்திரத்தில் பிரயாணப்பட்டு போனபோது கர்த்தர் அன்போடு மோசேயை பார்த்து, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். யாத்ராகமம் 33:14. ஒருவேளை மோசே பார்வோனுடைய அரண்மனையிலே வளர்ந்து இளவரசனைப் போல இருந்திருப்பாரானால் அவருக்கு முன்னே ரதங்களும் குதிரைகளும் போயிருந்திருக்கும், ராஜ மரியாதை கிடைத்திருந்திருக்கும். ஆனால் மோசே தேவனுடைய ஊழியக்காரனான போது அந்த மரியாதையை பார்க்கிலும் பெரிய மரியாதை அவருக்கு கிடைத்தது. தூதர்களும் தேவனுடைய சமூகமும் அவருக்கு முன்னே சென்றது. மேகஸ்தம்பம் முன் சென்றது. இரவிலே அக்கினி ஸ்தம்பம் வழிகாட்டியது. அதனால் ஏற்பட்ட விளைவாக மோசே இளைப்பாறுதலையும் தெய்வீக சமாதானத்தையும் பெற்றார். எந்த கலக்கமும் பயமும் அவருக்கு இல்லாமல் இருந்தது. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். யாத்ராகமம் 33:14. இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கு இந்த வாக்குறுதியை தருகிறார். கர்த்தர் நம் வாழ்நாளெல்லாம் நமக்கு முன்பாக செல்லுவார். தேவ பிள்ளைகளே, ஜெயம் கொண்டவர்களாய் முன்னேறி செல்வீர்களாக. கர்த்தர் நமக்கு முன்னே செல்லுகிறார் என்பது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். இன்றைய நினைவிற்கு யோசுவா 3:11. சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்னே யோர்தானிலே போகிறது. இன்றைய வேத வாசிப்பு காலை நீதிமொழிகள் 25 மற்றும் 26ஆம் அதிகாரங்கள், மாலை 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம். அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். உங்களுக்கு முன்பாக கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புகிறார். அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லுகிறது. கலங்காதீர்கள். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமேன். ஆமேன்.